திரு ஷியாம், இப்போ இந்த மெகா கூட்டணி அதற்கு அப்பாற்பட்ட கூட்டணி கணக்குகள், ஏன்னா இன்னும் மாணிக்கம் தாகூர் அவருடைய நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்போது விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தி ஆயிட்டாரு, தொண்டர்களின் விருப்பத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ விஜயை வச்சு தாவேகா வச்சு வேற ஏதாவது கூட்டணி கணக்குகள் கூட்டணி வரைபடங்கள் வரைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சென்சார் இஷ்யூவில் ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னா நம்ம கொஞ்சம் யூகிக்கலாங்க. ஏன்னா மெர்சலுக்கு அவர் விட்டுருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு குறைந்தபட்சம். அது வருதா வரலையான்னு நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு பிறகு ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் அந்த ஒரு பிணைப்பை நோக்கி போகிறதாங்கிறது யூகிக்கலாம். ஆனால் விஜய் முன்னாடி இப்போ இருக்கிற பிரச்சனை சிபிஐயோ மற்ற எதுவுமே கிடையாது. படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தான். 9ஆம் தேதி ஆற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது என்னை பொறுத்தவரையில். 10ஓ 11ஓ இல்லை பொங்கலுக்கோ தான் அது தள்ள போகுது. ஆனால் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் எகிரும், பெரிய அளவுக்கு எகிரும். அதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். அப்போ இது எதை நோக்கி போகிறது அப்படின்னா, சிபிஐ விசாரணை பெரிய அளவுக்கு எந்த வகையிலையும் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போய் பிரயோஜனமே கிடையாதுங்க. சார்ஜ் ஷீட் தான் மேக்ஸிமம் போட முடியும். நெக்லிஜென்ஸ் சார்ஜ் ஷீட் வேணா போடலாமே தவிர கிரிமினல் கான்ஸ்பிரசி போட முடியாது. ஒன்று. மெகா கூட்டணி என்பது மெகா கூட்டணி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஜகா கூட்டணி தான் அது. ஏன்னா இந்த உடைந்த பாமக அது எப்படி மெகா கூட்டணிக்குள்ள வந்து சேரும்? டாக்டர் வரமாட்டாரு அந்த இடத்துல. அது வந்து ஏதோ ஒரு அந்த இடத்துல ஓட்ட விழுந்துருச்சுங்க. அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி எனக்கு நிச்சயமா அவங்க வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வரமாட்டாங்கன்னு தான் நான் இது வரைக்கும் நம்புறேன். ஏன்னா பியூர்லி நம்பர் ஆஃப் சீட்டு, அப்புறம் பிரியன் சொன்ன பாயிண்ட் தான் பொலிட்டிக்கல் சர்வைவல். அதை பார்க்கும்போது அவங்க வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி என்றால் தாவேகா கூட்டணி பலம் பெறுமா பெறாதா அந்த கேள்விக்கு விடைனா கொஞ்சம் தாவேகா கூட்டணி பலம் பெறும். தாவேகாவே கூட்டணிக்கு வந்துருங்கிற மாதிரி எல்லாம் கூட சிலர் கணிக்கிறாங்களே, அதுக்கும் இம்பாசிபிலிட்டி தான். சரிங்க, இப்போ வந்து ஏற்கனவே பிஜேபிக்கு ஒரு 25 சீட்டு 30 சீட்டு, அன்புமணிக்கு 20 சீட்டு 50 சீட் போயிருச்சு. இன்னொரு 160 சீட்லயாவது 150 சீட்லயாவது நிக்கணுங்களா அதிமுக? 160ங்கிறது என் கணக்கு. 150 கூட 200 சீட்டு அதிலே போயிருச்சு. மிச்சம் 34 சீட்ல ஒரு 14 சீட்டு சின்ன சின்ன கட்சிக்கெல்லாம் போயிடும். அப்ப 20 சீட்டு தான் விஜய் கொடுப்பாங்களா? அது எப்படி ஒத்துக்குவார் அவரு? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா ஷேர் வந்து நம்ம வேணா கேரளா கர்நாடகாவில் சீட்டு கொடுத்தா வேணா அதுக்கு வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற 234 வச்சு இவ்வளவுதான் பங்கீடே பண்ண முடியும். திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறினால் அது ப்ராபபிலிட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வெளியேறினா திமுக சந்தோஷமாயிரும். அப்படியா? ஆமா, காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டையும் கொடுத்து நோட்டையும் கொடுத்து செலவும் பண்ணி பேனரும் கட்டி டியூப்லைட்டும் போட்டு ஜெயிக்கவும் வச்சு வின்னிங் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சிக்கு. காங்கிரஸ் ஓட்டு வாங்க மாட்டாங்களா? காங்கிரஸ் கூட இருக்கு, காங்கிரஸ் மாதிரி ஒரு தேசிய கட்சி, ஒரு பெர்செப்ஷனோ இல்லை ராகுல் காந்தியினுடைய அந்த கணக்கீடுகளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா திரு ஷியாம்? ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் 1988 89 வந்தப்பெல்லாம் பிரியன் நான் எல்லாரும் போய் பார்த்தவங்க தான். சும்மா செக்க செவல்னு 2 பேர் அதில் ராஜீவ் காந்தி கார் ஜீப் ஓட்டிகிட்டே வருவார், பக்கத்தில் சோனியா காந்தி அம்மா உட்காந்துருப்பாங்க. கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப ஆரவாரமா இருந்துச்சு. டீ கடையில் போய் டீ சாப்பிட்டார் ராஜீவ் காந்தி. 26 குடிசை முடிச்சா நுழைஞ்சாரு. கரெக்டா? ஆமா, 26 சீட்டு வாங்கினாங்க சார். அதுவே பெரிய வெற்றின்னு தான் நான் அப்ப நினைச்சேன். ஏன்னா மூப்பனார் ஜெயிச்சதே வெறும் 1000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் சொந்த தொகுதியில. எதுக்காக சொல்றேன்னா, காங்கிரஸுக்கு ஆசை இருக்கு, ஆனா வேலை பார்க்க மாட்டாங்க. வேலை பார்க்குற மாதிரியான அந்த உடல் வணக்கம்லாம் போயிருச்சு. அதெல்லாம் 67 சார். 67ல திமுகவுக்கு அவ்வளவு தூரம் மாணவர் அணி நாங்க எல்லாம் வேலை பார்த்து காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 7% தான் சார் ஓட்டு கம்மி. 67ல ஆட்சி போனப்ப இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க? அவங்க வந்து வேஸ்ட் லக்கேஜ் தான். ஆனா அதை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்கு அப்படின்னா, இந்த நேஷனல் லெவல்ல கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம் இதுல வந்து அந்த கட்டாயம் இருக்கு. பட் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் சீட்டு கொடுக்க முடியும். அந்த எண்ணிக்கையை தாண்டி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோம். இந்த கதை தான். அது எது 96ல பாமகவுக்கு கலைஞர் டாட்டா காமிக்கும் போது சொன்ன வார்த்தை. 40 வேண்டும்னாரு டாக்டர் ராமதாஸ். 40 நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோம்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாரு. அப்போ பாமக வந்து தனியா நின்னுச்சு திவாரி காங்கிரஸோட சேர்ந்து. வாழப்பாடி ராமமூர்த்தி திவாரி காங்கிரஸ் தனியா நின்று 4 சீட்டு ஜெயிச்சாங்க சார். அப்படியான ஒரு நிலைமையில கூட காங்கிரஸ் கட்சி இல்ல. கன்னியாகுமரியில மட்டும் இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா பிஜேபி யோசிச்சு பாருங்க, கன்னியாகுமரியில இருக்கு, கொங்கு மண்டலத்துல இருக்கு. பிஜேபிக்கான ஓட்டு நான் இப்போ ஊர்களுக்கு எல்லாம் போறாங்க, எல்லா இடத்துலயும் மோடிஜி பேனர் இருந்துச்சு, கொடி பறந்துச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே, முத்துக்கருப்பன் அவரும் ஜிஏ போட்டுட்டாரு. ஊர் பூரா ஜியா இருக்கு. எல்லா சோறு விளம்பரத்துலயும் நம்ம ஆளுங்கெல்லாம் ஜி போட்டா நம்ம டெல்லிக்கே போயிட்டு தான் நினைக்கிறாங்க, போட்டிருக்காங்க, வளர்ந்துருக்காங்க.
வளர்ச்சி வந்து ஒரு 10%, 8% இருக்கும். அதிமுக அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அவங்க அந்த டிராவல்ங்கிறது அதிமுக எடுத்த முடிவு சரிதாங்கிறது தான் என் கருத்து. வெற்றி பெறுமா பெறாதா, இது திமுக காங்கிரஸ் இந்த கணக்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போட முடியும். நன்றி திரிஷா.